ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் நிறைய செய்யப்படுனா பெரிய பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். நான் நிறையா செய்கிறேன்றதுனால நிறைய போட்டேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா மசாலா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் அதோடு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல நல்லா ஒட்டாது. ஸோ நீங்கள் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கணும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேக வச்சுருங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி தண்ணியில் வேக வைக்கிறது மீன்ஸ் அதில் இருக்க அழுக்கெலாம் போகிறதுக்காக சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் க்ளீன் ஆகிடும், நல்லா ஒயிட் ஆகிடும். அது க்ளீன் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் பொரித்து எடுத்திங்கன்னா உங்கள் சுட காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.